ஹே கைஸ், வீடியோல போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு அப்பா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆன்ட்டி வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க வாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போது இவர் வந்து நம்ப மாட்டாரு. என்னது உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு சோர் வந்துருவாங்க. சோர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்னை பத்தியா பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இதே வேலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கோவமா இருக்கும். அவங்க வந்து வீட்டுல இல்லைன்னு நினைச்சுதான் இவங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு வெக்கேஷன் வெளியே போயிடக்கூடாது, அதுக்குள்ள வந்துட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுவீங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. ஏப்பா நீங்க உண்மையை சொல்ல வேண்டியதானே. ஆமா, நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க அவர் கூட வந்துட்டு அஃபர்ல இருக்கும் போது நாங்க பேசாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு மூஞ்சி நேரவே பேசுவாளா. அப்போ வந்துட்டு அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருமா நீ கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ட்டு தான் பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சாரி கேளு ஆன்டி கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு சமய கோவம் வந்துடும். நான் எது கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்துட்டு கோவமா நிறுத்திட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி வந்து பேக் சைட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. பாருங்க என்கிட்ட ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிறான்னு வந்துட்டு கொஞ்சம் ஏத்தி விடுற மாதிரி பேசுவாங்க. இங்க நம்ம ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். இந்த மாதிரி அப்பாக்காக நம்ம பேசுறோம், அப்பா அப்பா நம்மள புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு போய் கோவப்பட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. அது மழை சமயமா இருக்கும். ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது கரெக்டா ஒரு லேடி மேல இடிக்கிற மாதிரி போகும். கரெக்டா நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் கார் விட்டு இறங்கி வந்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்கான அவங்களோட அம்மா தான். அம்மா மேலதான் இடிக்க போயிருப்பா. ஐயோ ஆன்டி சாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, சாரி மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. இல்லம்மா எனக்கு அடிப்படல, நீ ஸ்டாப் பண்ணிட்டல, சாரி மயில உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு சரிம்மா நீ உங்களை வந்துட்டு நான் வீட்டு வரைக்கும் விடுறேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுவா. இல்லம்மா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் போது, இல்ல பரவாயில்ல ஆன்ட்டி வாங்க நான் உங்களை வீடு வரைக்கும் டிரா பண்றேன்னு சொல்லிட்டு இவ அழைச்சிட்டு போய் வீட்டுல வந்து டிரா பண்ணுவா. ஹீரோ வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா டிரா பண்ணுவா. இவளுக்கு தெரியாது இதான் ஹீரோ வீடுன்னு. வாமா உள்ளார வாமா, இவ்வளவு தினம் நனைஞ்சிட்டல வெட்டாயிட்டல, வா சரியான மழையா இருக்கு, உன்னால வந்து டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனா வீட்டுக்கு போயிடுவா. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸுங்கிற போட்டோ வந்துட்டு பின்னாடி சைடு தான் இருக்கும். ஹீரோயின் திரும்பி பார்த்தா டக்குன்னு பாத்துடலாம். இந்த அம்மாக்கும் தெரியாதுல இந்த பொண்ணு யாருன்னு. சரிம்மா நீ வந்து ரொம்ப வெட்டாயிட்ட, போ நீ குளிச்சுட்டு வா, இதுதான் என்னோட பையன் ரூம், அங்க டவல் இருக்கும், நீ எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இவங்கள என்ன ஹீரோயின் என்ன பண்ணுவானா, உள்ளார வந்துருவா. வந்து என்ன பண்ணுவா, டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ரூமுக்கு வருவான். நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அது ஆனா அவனுக்கு தெரியாதுல ஹீரோயின் உள்ளார இருக்காது. இவன் என்ன பண்ணுவானா, நனைஞ்சு வெட்டா வந்திருப்பான். ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு இவன் குளிக்கிறதுக்காக டவலை கட்டிட்டு வெளியே வருவானா. கரெக்டா நம்ம ஹீரோயினை வந்துட்டு குளிச்சுட்டு உள்ளார வருவா. ரெண்டு பேருமே பாதிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, நீங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு வாட்டை பத்தி கேட்பா. வாட் வந்து நீ என்ன பண்ற, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு தெரியும் இது வாட்டோட வீடுன்னு. ஆனா இதெல்லாம் இவன் வந்து டவலோட தானே இருப்பான். இவன் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பான், நீனா லூசா, நீ நான் வந்துட்டு உள்ளார போகணும், ஃபர்ஸ்ட் என்ன விடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அவன் நவுந்துப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சாரிமா தெரியாம வந்துட்டான், என்னோட பையன் தான் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்பதான் வந்துட்டு ஓ இட்ஸ் ஓகே ஆன்ட்டி, எனக்கு தெரியாது இது உங்க வாட்டு வீடு, வாட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னோட ஒர்க் பண்ற கம்பெனில வந்துட்டு இவங்க வந்து ஒரு முதலாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரியும் பின்னாடி வந்துட்டு அந்த போட்டோ இருக்கும். இந்த போட்டோ எப்படியாச்சும் மறைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவானா, ஹீரோயின் ஃபேஸ்ல வந்து துண்டை தூக்கி போட்டுட்டு அவன் அந்த போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு மறைச்சிடுவான். அப்பதான் அவங்க அம்மாக்கு தெரியும், ஓகே இந்த பையன் இங்கே வந்து ஹைட் பண்றான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அது தகுந்த மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா நீங்க தங்கலாம்லமா, ரொம்ப மழை பெய்ட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நைட் வந்து இங்க தங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, அவங்க வந்துட்டு இங்க எல்லாம் தங்க மாட்டாங்கம்மா, அந்த பொண்ணு வந்து பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப சொகுசா இருக்குதான் ஆசைப்படும், நம்ம வீடு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படிங்கும்போது இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஈகோ மாதிரி இருக்கும். இல்ல ஆண்டி நான் இன்னைக்கு நைட் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தங்குவா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களை வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ ரூம்ல தான் ஹீரோயின் வந்துட்டு போய் தூங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூமுக்கு வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் வந்துட்டு மாறி இருக்கா, பெட்ஷீட் வந்துட்டு ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அப்பதான் டக்குனு நம்ம ஹீரோ உள்ளார வருவான். உள்ளார வந்துட்டு அவனோட பில்லவும் பெட்ஷீட் எடுக்க வருவான். அப்பதான் சொல்லுவான், இது ஆல்ரெடி வந்து புதுசா மாத்தியாச்சு, நீ கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா போவான். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், எனக்கும் இந்த சோர்க்கும் போயிட்டு இருக்குல்ல அதை பத்தி எல்லாம் வந்துட்டு எங்க அம்மாட்ட சொல்லாது, எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவான். தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வருவானா. ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த கால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு அந்த பென்ட்ரைவ் கிளிப் தரேன்னு சொல்லியிருக்கல, அதனால தான் நான் உயிரோட விட்டோம், ஒழுங்கு மாதிரி தான் நீ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்க இந்த பிளேஸ்க்கு வந்துருங்க, நான் பென்ட்ரைவ் கிளிப் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்ட போய் கொடுக்க போவான். ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், பாலரிச்ச பில்டிங் மாதிரி இருக்கும். இவனுக்கு ஆல்ரெடி எல்லாம் மறந்து போச்சு, நான் அந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்றேன், நீங்க என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த ஆட்கள் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ரிட்டன் வந்துட்டு ஃப்ரெண்டை பக்கம் வந்துருவான். அப்பதான் சொல்லியிருப்பான், அந்த பென்ட்ரைவ் ஆல்ரெடி ஒரு காப்பி எடுத்து வச்சிருப்பான், அந்த பென்ட்ரைவ்ல பேச எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
அது மட்டும் இல்லாம அதுல வந்து ஜிபிஎஸ் சொட்டுக்கோன்னு சின்னதா வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பானா. இப்ப இந்த பென்ட்ரைவ் யார்கிட்ட இருக்குன்னு இதை வச்சு ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி சிஸ்டர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா தூரமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு கார்ல. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எஞ்சிருப்பா. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஆமா நம்ம நைட் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி வருவா. அப்ப ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கிளாத் எல்லாம் வாஷ் பண்ணி துணி எல்லாம் துவச்சிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆமா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ போய் ஹெல்ப் பண்ண போவா. இல்லம்மா பரவாயில்லம்மா நீ போமா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்துட்டு காஃபி எல்லாம் வச்சிருக்கேன் நீ குடிமான்னு சொல்லிட்டு வேண்டாமான்னு சொல்லும்போது அப்பயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லம்மா நானே வாஷ் பண்றேன்னு நீங்க ஒரு ஆளா மொத்த வரையும் பாப்பீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட் எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாட் வரலையாகும் போது இல்லம்மா வந்து டெம்பிளுக்கு போயிருக்கான் இந்த மாதிரி இறந்தவங்களுக்காக வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களா சோ அதுக்காக போயிருக்கான்னு கரெக்டா அப்போதே ஹீரோ வந்து டெம்பிள் போயிட்டு வீட்டுக்குள்ளேயும் வருவான். அப்போ வந்துட்டு அம்மாக்கு வந்துட்டு இவனே ஹெல்ப் பண்ண வருவான். அம்மா நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூக்கிட்டு போவானா. இன்னும் ஆபீஸ்ல வந்துட்டு சரியான தில்லுமுறை வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க உங்க அம்மா முன்னாடியே சரி இங்க வந்துட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டலாம். பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. நான் ஹீரோ பத்தி ஃபுல்லாவே வாட்டை வந்து தப்பா தானே புடிச்சிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு சரி நீ பேசுனதுனா போதும் இந்த அவன் ப்ரஷும் பேசிட்டோம் நீ ஐ திங்க் வந்து நீ ப்ரஷ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா பாத்ரூம்ல ஒரு ப்ரஷ் தான் இருந்துச்சு இவ்வளவு நேரம் நீ பேசல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பொத்திட்டு சொல்லுவானா. ஹீரோனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க ஏன்னா அந்த பொண்ணை போய் டீஸ் பண்ற அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு தெரியுமா நான் பார்த்தாலே இந்த பொண்ணு ரொம்ப கியூட்ரா ஸ்வீட்ரா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவளை பத்தி நல்லா சொன்னது வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம ஹீரோக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ என்ன பண்ணுவோம்னா அந்த ரூமுக்கு போப்பா. கரெக்டா இந்த வாட்டரோட ரூம் இருக்குல்ல அந்த ரூம் வந்துட்டு இவளுக்கு அந்த ரூமுக்கு போகணும் என்ன இருக்குன்னு பாக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த ரூம்குள்ள போயிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கும். பின்னாடி ஏதோ யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மேல வந்து ஓடி வந்து பாப்பா. பாத்தீங்கன்னா இவ வந்துட்டு ஜஸ்ட் ஏதோ கருப்பாமூச்சி வந்திருக்குமா அதுக்காக வந்து கத்திட்டு வெளியே வந்திருப்பா. இல்ல கருப்பாமூச்சி இந்த ரூம் வந்து கிளீன் பண்ண மாட்டீங்களா அது யார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்ல இந்த ரூம் அவ்வளவா புழங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு அடிச்சு கிளீன் பண்ணி வைங்க பாருங்க கருப்பாமூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சா. ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா சரி கிளீன் பண்ணிடுறோம் மேடம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பாருங்க ஷோல்டர்ல கூட கருப்பாமூச்சி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுவான் டக்குனு ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பாளா. உடனே ஹீரோ வந்து சொல்லுவான் ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு சிரிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவான் நீ எப்பயுமே பிரஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது ஹீரோயின் டக்குனு வாயை பொத்திடுவா. போமா இப்போ பிரஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்ரூம் போறதுக்காக ரூம்குள்ள போவா. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பக்கம் போயிடுவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்குன்னா வந்துட்டு டிவைஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஷாக்கா இருக்கும் இந்த பென் டிரைவ் இந்த ஆஃபீஸ்க்குள்ளதான் இருக்கு அப்படின்னும் போது ஷாக் ஆயிடும். டக்குன்னு ஹீரோ கால் பண்ணி நான் நினைச்சேன்னு இங்கதான் யாரோ கல்பிரேட் இருக்காங்க இங்கதான் பென்ட்ரைவ் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீ வேணா பேசாம அதை ட்ராக் பண்ணிட்டே போ யார் ரூம்ல இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லுவானா ஹீரோ. இவன் என்ன பண்ணுவானா அந்த ரூம் வந்து ட்ராக் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். எங்க இருக்கு எந்த ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது அது ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி இருக்கும். இது ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இருக்கு. அப்போ வந்து ஹீரோ கேட்பான் யாரோட ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்பதான் தெரியும் சோரோட ஆஃபீஸ் ரூம் சொன்னதுக்கு அப்புறமே ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாம் வந்து சோறு இருக்க மாட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பென்ட் வந்து சோரோட ஆஃபீஸ் ரூம்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ தான் பண்ணிருக்கா போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நெஹ்ரின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வருவா. ஸ்ட்ரைட்டா ஹீரோ வீட்டுல தான் வருவாளா. அப்ப வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா. அவங்க வீட்டுல இருக்க அவங்க ஆன்டி எதை கொடுத்துருப்பாங்க போல ட்ரெஸ் போட்டிருப்பா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி இந்த மே காலம் ஆன்டி வெக்கேஷன் போனதுல இந்த மேயோட ஆக்டிவிட்டி எல்லாம் அப்படியே மாறிடுச்சு பெரிய கெத்து காமிச்சு அழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது போய் பாப்பா ஹீரோயின் மேயும் வந்துட்டு இவன் ஆன்டி தான் வந்து கூப்பிடுறா. ஆன்டி நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதான் மேடம் இல்ல சோ எனக்கு வந்துட்டு அவங்க வெக்கேஷன் லீவ் போயிருக்காங்க எனக்கு என்ன வேலை சோ நல்லா ஷாப்பிங் போறேன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சோறு உள்ளார வந்துருவாங்க. சோரை பார்த்துமே ஐயோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லுவா. சரி வா என்னோட ரூமுக்கு வா ஃபைல்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இருப்பாளா. பார்த்துட்டு நைட்டு நீ வீட்டுக்கே வரலையே நீ எங்க ஸ்டே பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க பாரு நீ வந்துட்டு சின்ன பொண்ணு வெளியெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அதுக்கப்புறம் இவர் கிளம்பி என்னடா ஷாப்பிங் போறேன்னு பார்த்தா டக்குன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அழுத்துக்கிட்டே போவா. அப்ப ஃப்ரெண்டு கேட்பா அப்ப நைட் எங்கடி ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசவே சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சோர் ரூம்ல தான் இவ என்ன பண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா சோருக்கு வந்துட்டு கால் வரும். இவளுக்கு இனிமே அந்த பிரச்சனை முடியவே இல்லை போல. அந்த ஸ்ட்ரைக் பண்றது அது வந்துட்டு இன்னுமே வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இவ என்னதான் மினிஸ்டர் கிட்ட போனா கூட அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு முடிவிலே வரல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூஸ் மீடியா அப்படிங்கிற அளவுக்கு பெருசாயிடுச்சு. இது வந்து பாக்குறா இது எப்படா சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு டென்ஷனா இருக்கு. சரி நான் வந்துட்டு முக்கியமா இதுக்காக இதை பத்தி பேசுறதுக்காக இவ என்ன பண்ணுவோம்னா இப்ப ஆபீஸ் ரூம்
விட்டு வெளியே கிளம்பி போயிடுவா. இது வந்து கரெக்டா ஃப்ரெண்டு வந்து மொப்பம் பிடிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோட்ட போய் சொல்லுவான், நீ இப்போ ஆஃபீஸ் கிளம்பி வா, அவங்க வந்துட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க ரூம்ல தான் பென்ட்ரைவ் இருக்கா, எங்க இருக்குன்னு போயிட்டு செக் பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவான். ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கூப்பிடுவான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவானா, ஓகே நீ வெளியே வெயிட் பண்ணிட்டு யாரும் வராத அளவுக்கு நான் போயிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இவன் என்ன பண்ணுவானா சோரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போவான். வெளியே வந்து ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இவன் போய் ஹீரோ வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரத்துல இங்க ஃப்ரெண்டு போன சேட் இருக்கலாம் வந்துட்டு என்னடா பண்ற இங்கேயே நிக்கிற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தட்டுவா. ஃப்ரெண்டுக்கா ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இவ வந்துட்டா அப்படின்ட்டு இவ ஏதோ சமாளிக்கிறது பேசிட்டு இருப்பானா. கரெக்டா அந்த இதுக்கு சோரம் வந்துருவாங்க. சோரை பார்த்துமே எனக்கு ஷாக் ஆயிடுனா இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, உள்ளார வேற நம்ம ஃப்ரெண்ட் இருக்கானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கேட்கறாங்க, என்ன 2 பேரும் ஒர்க் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோர் கேட்கும் போது, ஒன்னும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா பேசிட்டு டக்குன்னு அவங்க உள்ளார போவாங்களா. அப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏதோ இருக்காங்க போல, செகண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து சோர ரூம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளார போவாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுவான். ஹீரோக்கு வந்து கால் பண்ணி உள்ளார வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ வந்துட்டு இப்ப தேடிட்டு இருப்பான். கரெக்டா ஹீரோக்கும் பென்ட்ரைவ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இவனும் கால் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்து சோர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்ணு தெரியும், ஹீரோ வந்து அந்த ரூம்ல தானே இருக்கான். கரெக்டா சோருக்கு வந்துட்டு யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் அவங்க ஆஃபீஸ் ரூம்ல. அவங்க வந்து சந்தேகத்தோட டக்குன்னு திறப்பாங்க. ஆனா ஹீரோ தான் நிற்பான். ஹீரோ பாத்துமே இவன் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுப்பான், அது எல்லாத்தையுமே அவன் கழட்டிடுவான். கேக்குறாங்க, இங்க என்ன பண்ற, என் ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு வந்துட்டு இல்ல நான் ஜஸ்ட் உங்களை பார்க்க வந்தேன், இன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே டியூட்டில, சோ உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிருவான். அப்போ அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், நீ வாட்டு மாதிரியே இல்ல, உன்னோட பாடி லாங்குவேஜ் உன்னோட பிஹேவியர்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தேகத்தோடய சந்தேகப்படுவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடக்கும்ல. ஸ்ட்ரைக்ல ஒரு ஆள் கிட்ட மட்டும் இவன் ஒருத்தன் வந்துட்டு நிறைய பணம் கொடுத்துட்டு அந்த சோர் வந்துட்டு வெளியே வந்தானா அவளை வந்து முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சோரை வந்துட்டு போட்டுறதுக்கு ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு தெரியல. இங்க ஒரு ஆள் வந்துட்டு அதுக்காக கேஷ் கொடுக்குறான். அந்த மேடம் வெளியே வர மாட்டேங்கிறாங்களே, நான் எப்படி வந்துட்டு போட்டு தள்ளுறதுன்னு வந்து கேட்கறானா. எனக்கு தெரியாது, அவளை எப்படியாச்சும் வெளியே வர வச்சு அவளை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சோர் என்ன பண்றான்னா, இந்த பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு இது எப்படி ஹேண்டில் பண்றா, நான் கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது, கண்டிப்பா இந்த கம்பெனியை விட்டு போகதான் போறான்ட்டு அந்த இதுல தைரியத்தை இவன் என்ன பண்ணுவானா இந்த பொறுப்பு எல்லாமே ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போவான். ஹீரோயினும் சரி அக்செப்ட் பண்ணிட்டு அவன் அந்த கிராமத்துல எது நடக்குது போல அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போறான். இந்த விஷயம் ஹீரோக்கு ஃப்ரெண்டுக்கு அதுக்கப்புறம் சேட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஹீரோ சொல்றான், அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், ஏன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பயம் வந்துடுது. சரி நம்ம இப்ப போலாம், ஹீரோயின் அங்க தானே போயிருக்கா, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிடா, ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கு. சோ ஹீரோயின் போய் பேச போறா. அவங்க யாருமே ஹீரோயினுக்கு மரியாதை கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்றா, நான் இந்த கம்பெனியோட நானும் ஒரு முதலாளி தான், சோறு அப்படின்ட்டு சோருக்கு இவ என்ன வேணும் அப்படின்ட்டு அக்கா பொண்ணு அப்படிங்கறத வந்துட்டு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் எல்லாருமே கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட் எல்லாருமே கிளம்பி வராங்க. ஹீரோ வரான், ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கானா அவனுமே வரான். அப்போ அந்த ஆள் இருக்கானா, இவன் வந்து ஒரு ஆடுன்னு வச்சுக்கலாம். அந்த ஆடு வந்து என்ன பாக்குது, கூட்டில இருந்துட்டு பாக்குது நம்ம ஹீரோயினை வந்துட்டு, ஓகே ஏதாவது இந்த பொண்ணு வந்து சொந்தக்கார பொண்ணு தானே, இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க போல. இவன் என்ன பண்றான், அந்த கிராமத்துலயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்கலான்னு இருக்கா. அப்போ வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, நீ எங்க தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கதான் இருக்காங்க போல, நீங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போறான். அப்போ வந்து ஃப்ரெண்டு பொண்ணு கேட்கறான், ஒரு ரூம் தான் இருக்கா, அது வந்து நீ நானும் எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு சேட் வந்து கேட்பாள. அப்ப இவன் சொல்லுவான், நீ தான் கே தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஏன் உன்ட்ட அத்தியுமே நடந்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருப்பான். புடிச்சு தள்ளி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வருவாள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆடு இருக்கும்ல, பிளாக் ஷிப், அதோட ஆட்கள் வந்துட்டு இவளை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். ஸோ ஹீரோ வந்து அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிப்பாங்க. அதே ஆள் தான் அந்த குள்ளா போட்டுக்கிட்டு அதே மாதிரி வராங்க. ஹீரோ தாக்க வந்தாங்களோ அதே மாதிரி தான் வராங்க. உடனே கார்ல ஏறி என்ன பண்ணுவாங்க, போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்க விட மாட்டாங்க, பின்னாடி தோட்டி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல காரை வந்து சுற்றுமே கார் ஒரு பக்கம் போய் கிராச் ஆகி நின்றும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருமே காடு ஒரு மேடு பள்ளமா இருக்குமா, டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு வில்ல போவாளாம். ஹீரோ வந்துட்டு பிடிப்பான். அதனால அவனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியாது. சோ 2 பேரும் விழுவாங்க. மேலேதான் அவங்க சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சரி செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் லேட் நைட் ஈவினிங் ஆற மாதிரி இருக்கும். அப்பதான் 2 பேருமே வந்து கண்ணு முழிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் முழிப்பான். 2 பேருக்கும் ஒன்னும் ஆயிருக்காது. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு இடுப்புல அடிபட்டிருக்கும் போல. ஹீரோவால நவரவே முடியாது. இங்கே பாத்தீங்கன்னா என்ன போனவன் இன்னும் காலே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டா சேட்டை வந்துட்டு அவங்க எங்க போனாங்க தெரியுமா அப்படின்னு தட்டிட்டு கூப்பிடுவாளா. இவன் என்ன குளிச்சுட்டு அவளோட இருப்பானா. இவன் டக்குன்னு திறந்துருவான். இவன் என்ன சரினா பேவட்றான், நீ ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டும் போது, நான் என் ரூம்ல எப்படி வேணா இருந்துக்கிறேன், நீ தான் இன்னொரு ரூம் வாங்கிட்டு போயிட்டல, நீ எதுக்கு இங்க வரும்போது நான் என் ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்க வந்தேன்னு சொல்லிட்டு இவ திரும்புவாளா. அப்பா வந்து சட்டையோட தான் இருப்பா. டக்குன்னு சட்டையை திறந்துட்டு காமிச்சிட்டு இருப்பான். டக்குன்னு கண்ணு முடிடுவா. சரி எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, நம்ம தேடி போலாம், ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. இங்க காட்டுக்குள்ளதான்
மாட்டிப்பாங்க. ஸோ சிக்னல் வந்துட்டு இருக்காது. ஹீரோ ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்ப்பா. ஹீரோ சொல்றான், இதை பார்த்தா காடு மாதிரி இருக்கு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு உளுந்து வந்ததுல வந்துட்டு முதல்ல வந்து அடிபட்டிருக்கும். ஸோ வந்து ஹீரோ வந்து பாக்குற என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு அடிபட்டிருக்கும், காயமா இருக்கும். இதை பார்த்துமே ஹீரோனுக்கு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சரி வாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் 2 பேருமே சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு போகவும் போவாது, இவங்க போனும் மிஸ் பண்ணிட்டாங்க வேற. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பா. அது எப்படின்னா அவளே ஃபுஃப்னு ஊதி ஊதி ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பா. வந்து குளிரும் வேற, கையெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பா. இது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பிடிக்கும், இந்த மாதிரி கேர் எடுத்து பண்றதுலாம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே தூங்கிடுவாங்க. அப்படியே பொழுதும் விரிஞ்சிரும். நம்ம ஹீரோ வந்து பாக்குறா, ஹீரோ வந்துட்டு அப்படியே உட்காந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பானா. இதை பத்திரமா ஹீரோனுக்கு வந்து டவுட் வந்துடும், ஒருவேளை இறந்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கிட்ட போயிட்டு மூச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாப்பா. அப்படியே ஃபேஸை உத்து பார்த்துட்டு டக்குனு ஹீரோ வந்து கண்ணு முடிச்சிருவான். நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன ட்ரை பண்ண போறேன், நீ உயிரோட இருக்கேன்னு டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோவால அந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியாது, அவனுக்கு வேற வலிக்கும். அவன் வந்து என்ன சொல்லலாம், சரி நான் பக்கத்துல ஏதாச்சும் கடைக்கு தானே போய் பார்த்துட்டு வரேன், இல்லை யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா காட்டுக்குள்ளவே போக ஆரம்பிப்பா. ஹீரோவா இங்க உட்காந்துட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. கரெக்டா யாரும் வரா மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து கட்டை எடுத்து அடிக்க வருவானா, கரெக்டா ஹீரோ என்ன வருவா, அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாத, ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இங்க பாரு வாழைப்பழம் கடிச்சிருக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு தாரை வந்து எடுத்து வந்து கொடுப்பா. ஹீரோ கேட்பான், எனக்கு ரோஸ்ட் சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஓவரா பண்ணாது, இந்த வாழைப்பழம் கிடைச்சதே பெரிய விஷயம், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவா. இவன் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்லியிருப்பான். 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லுவான், ஒருவேளை நம்ம இங்க இருந்து போகலன்னா என்ன பண்றது, நம்மள காப்பாத்து வரலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயம் வரும். ஒரு நாள் ஆகும், இல்லைன்னா 1 மாசம் கூட ஆகும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துடும், வாயை மூடுறா பழிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கு திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயில் நிறைய வாழைப்பட்ட வச்சு திணிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி திணிக்கிறேன்னு சொல்லும் போது, அப்பதான் நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திணிப்பாளா. அதை பார்த்துட்டு இவன் வந்துட்டு அப்போ நீ பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வாழைப்பழத்தை உரிச்சு வாயை வந்துட்டு அமுக்கிட்டு இருப்பான். இப்படி நடந்துட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட வந்து சேட் கிட்ட வந்து கேட்பாங்க, எங்கம்மா ஹீரோயின் எங்க வந்துட்டு பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கிள் அவ வந்து நைட்டு வந்துட்டு மிஸ் ஆயிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது மிஸ் ஆயிட்டாளா, எங்க போனா அப்படின்னு தெரியல, வாட் கூட இருக்கிறது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. மிஸ் ஆயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு ஷாக்கு. சரி இப்பயே கிளம்பி போலாம், அந்த கிராமத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்ப சோறு வந்து கேட்பா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு மிஸ் ஆயிட்டாங்கும் போது சோறு வந்துட்டு ஷாக்கா, மிஸ் ஆயிட்டாளா அப்படின்ட்டு அவளுக்கும் ஷாக்கா இருக்க மாதிரி தான் கேட்கறா. உடனே கிளம்பி போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போவாங்க. இவளுக்கு டவுட், எங்க மிஸ் ஆயிருப்பா, யார் வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து உடம்பு சரியாம இருக்கு. ஹீரோயின் வந்து தொட்டு பாக்குறா, ரொம்ப ஃபீவர் அடிக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பா. ஒண்ணும் இல்லை, நம்ம இங்கே உட்காந்து இருக்க மாதிரி தான், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க போது இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது, நம்ம போய் அட்லீஸ்ட் உள்ளார போய் சர்ச் பண்ணுவோம், தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைத்தாங்கலாம் நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் பக்கத்துல வந்துட்டு தண்ணி சத்தம் கேட்கும். ஹீரோ வந்து தண்ணி சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவானா, சரி நீங்க உட்காந்துரு நான் போய் பாக்குறேன், கண்டிப்பா பக்கத்துல இருந்து தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதுல, யாராச்சும் இருப்பாங்க போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தண்ணி தாகமும் அடிக்கும்ல. சோ போறங்க போது ஹீரோ என்ன சொல்லுவானா, பாத்து போ, நீ வரலன்னா நான் வரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா, சப்போஸ் நான் வரலன்னா நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு இவனு சொல்லுவாள். இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா ஏதோ லைட்டா ஜெல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். சரி நான் போறேன்னு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ வந்து போவா. நெக்ஸ்ட் டே வேற ஆயிடும்ல, இவங்க வந்துட்டு இன்னுமே ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கரெக்டா அப்போ ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி காட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு கார் நிக்குது, அந்த காரை வந்து யாரோ சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த காரோட நம்பர் எல்லாம் சொல்லும் போது, இது நம்ம ஹீரோயின் போன கார் தானே, ஹீரோட கார் தானே. சோ உங்களுக்கு ஷாக் ஆயிடும், நாங்க இந்த பர்சனை தான் சொல்றோம் மிஸ் ஆயிட்டாங்க போது அங்க எல்லாரும் போலீஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து சுட ஒருத்த வந்திருப்பான ஒரு கூலிப்படை, அவன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பான். அப்போ சப்போஸ் அவங்க உயிரோட இருந்தா என்ன பண்றது, நம்மளும் காட்டுக்குள்ள இறங்கலான்ட்டு அவங்க ஒரு பக்கமா காட்டுக்குள்ள இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா பாத்துனே அவளுக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்குமா, போய் குளிக்க போயிடுவா. ஹீரோ வந்துட்டு பாக்குறான், இங்க பாரு அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, அந்த இடத்துக்குலாம் போவாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு பாறையில போய் இடிச்சு டக்குன்னு அங்கேயே விழுந்துருவா. ஹீரோக்கா ஷாக் ஆயிடும். என்ன பண்ணுவான்னா டக்குன்னு போயிட்டு அந்த தண்ணியில விழுந்து ஹீரோனை வந்துட்டு கரை கழிச்சிட்டு வருவான். ஹீரோயின் வந்துட்டு கண்ணே முடிக்க மாட்டான். இவன் பயந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் மூச்சே வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த காத்து கொடுப்பாங்கல்ல, சோ அதை பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சிட்டு நீ என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். டே நீ எங்கடா கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவ கண்ணு முடிச்சது வந்து சந்தோஷமாயிடும். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணத்தை வந்துட்டு பிடிச்சிப்பான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து போடா அப்படின்ட்டு நான் வந்துட்டு விலகி வந்துருவான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழைப்பழம் ஊற்றி சாப்பிட்டுருப்பாங்களா அந்த பேஸ்கே இவங்க வந்து பாத்துட்டாங்க. அப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு இந்த கூலிப்படைக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் போல அவ வந்துட்டு தொட்டுட்டு இருப்பாளா. அப்ப வந்து ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. ஹீரோ என்ன பண்ணுவானா ஷர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் கேட்பா நீ என்னடா பண்றங்கும் போது ஆமா எனக்கு ஆல்ரெடி ஃபீவரா இருக்கு. இப்படியே வந்து நான் வெட்டா இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஜுரம் வந்துடும். சரி நீ என்ன வெட்டா தானே இருக்க உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு காய வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாளா. இல்ல எப்படி வெட்டா இருந்தனா ஃபீவர் ஆயிடும். வேணா நான் அவனை ஹெல்ப் பண்றேன் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா புடிச்சி வந்துட்டு அவளை வலுக்க டைமா வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு லூசா நீ ஃபர்ஸ்ட் என்ன வீடு வீடுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டே இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டு மேல வந்து கையை வச்சிருவா. அப்பதான் தெரியும் நம்ம வந்துட்டு அவனோட மேல கை வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டக்குனு வந்து எடுத்துருவா. அப்ப ஹீரோ சொல்லுவாங்க இங்க பாரு உன்னை இப்படியே வந்து என் முன்னாடி எல்லாம் பண்ண சொல்ல போ அந்த பக்கம் வந்து மறைஞ்ச மாதிரி இருந்து துணியை வந்துட்டு காய வை இப்படியே இருந்தானா உனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இவன் ஒரு பக்கத்துல ஒரு மரத்துக்கு அந்த சைடும் ஹீரோயின் ஒரு மரத்துக்கு அதே மாதிரி இந்த சைடும் உட்காந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு காய வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவோம்னா பாட்டு பாடிட்டு இருப்போம் அப்படியே ஃப்ரீயா. ஹீரோ வந்து வாயை பொத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். ஒரு பக்கம் இந்த கூலிப்படை தேடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஃப்ரீயா காத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.